கிரியைகள் சாத்தானுடைய கெட்ட செயல்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சர்ச்சுக்கு தாமதமாக வர்றது, அப்புறம் வந்து நம்ம வந்து வராதுக்கு பொய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தானுடைய கிரியைகள். நம்ம வந்து எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து ஆண்டோடைய வசனங்களை கேட்க கேட்க நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து பலப்பட்டு நம்ம சாத்தானோட பிடிக்குள்ளே போகாமல் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆவிகளை பகுத்தறிதல் எப்படின்றது நான் கர்த்தர்கிட்ட கேட்டுன்னு இருந்தேன். இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எங்கள் தங்கச்சி தான் சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. வாக்கா உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போன மாதத்தில் வந்து ரொம்ப வேதனையோடு அந்த ஃபஸ்ட்டு ஜெபத்தை நான் விட்டுட்டேன். அன்னைக்கு பார்த்து முதல் தேதி அன்னைக்கு ஒரு டெத்துக்கு போயிட்டேன். மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். என்ன இது நம்ம, அதாவது அந்த முதல் ஜெபத்தை நம்ம விட்டுட்டுமேன்ட்டு மனசு ரொம்ப துக்கமாக இருந்தது. போன மாதம்லாம் அடுத்தடுத்து டெத்தாகவே சந்திச்சுன்னு இருந்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆவிகளை பகுத்தறிதல் அது எப்படின்றத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய வந்து நம்ம கேட்போம், வார்த்தைகள் கூட நம்ம நிறைய படிப்போம், ஆனால் அது வந்து விசுவாசமாக எடுத்துக்க மாட்டோம். சில நேரத்தில் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் போது இன்னும் இது நடக்கலையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த வார்த்தை வந்து உண்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கூட நான் ரொம்ப நேரம் கேட்கல, இருந்தாலும் கேட்டது வரலும் சொல்கிறேன். ஞானப்பால்ன்றது வந்து நான் நிறைய இந்த சத்தியமெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. இதில் இருந்து பிரித்து எடுத்து சொன்னார் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் இப்போ தான் இது இப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்றத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டையா கூட வந்து சத்திய வசனம் அந்த வசனங்களை சொல்லும்போது இது புதுசாக நம்ம கற்றுக்கிறதுக்கு புதுசாக இருக்குது. கர்த்தர் நம்ம பைபிளை படிக்கிறோம், ஆனால் இவ்வளோ காரியங்கள் உள்ளே இருக்குதுன்னும் போது இப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முதற் பங்குன்னு சொன்னார் பாஸ்டையா. அது யார் யார் முதற் பங்காக இருக்கிறீங்கன்னு யோசிக்கும் போது, நம்ம எல்லாம் அப்படி யோசிக்கும் போது நம்ம இன்னும் அந்த இடத்துல வரலையே, அந்த தகுதிக்கு இன்னும் நம்ம வரலையேன்னு யோசித்து இன்னும் நம்ம அந்த தகுதியை அடைஞ்சு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முதல் பங்காக இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அந்த வாஞ்சியை ஏற்றுக்கொண்டு என்னை முதற் பங்காக கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உள்ளத்து மனசினுடைய ஆழத்தில் இருந்து ஒரு காரியம் நான் யோசிச்சுதேன் ஆண்டவர் சமூகத்துக்கு வரதுக்கு முன்னாடி. என்னென்னா, ஆண்டவரே மழையெல்லாம் ஒரு தடை இல்லைப்பா, உடைய சத்திய வசனத்தில் ஏதோ ஒரே ஒரு வார்த்தையாவது இன்றைக்கி போய் நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் ஆத்மாவுக்கும் அது ஒரு உணவாக இருக்கும்னு சொல்லி வாஞ்சித்து அப்பா கிட்ட வந்து கேட்கும்போது அப்பாவும் சரி போகலான்னு சொன்னாங்க. புறப்பட்டு வந்தோம். அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு சத்திய வசனத்தில் வளரும்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வகுப்பில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறாரு. சத்தியத்தில் வளரும்படி, நிலைத்திருக்கும்படி, கனி கொடுக்கும்படி, ஆண்டவருக்காக பயன்படும்படி ஆண்டவர் அநேக காரியங்களை வருகிற நாட்களில் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தரிசனம் தந்தவர் உண்மையுள்ளவர். தரிசன பாதையில் ஓடணுன்றது என்னுடைய வாஞ்சி என் குடும்பத்தோட. ஸோ அந்த தரிசனத்துக்காக இன்னும் நிறைய பிரயாசப்படணும், ஜெபிக்கிறோம். அப்போ சத்திய வசனங்கிற அடிப்படை ஸ்தானத்திலிருந்து அந்த தரிசனத்தையும் ஊழியத்தையும் எல்லா காரியத்தையும் கட்டணும் இல்லையா அப்படின்றத ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்னா, இன்னொன்று காரியம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு உணர்வு எப்போ வருதுன்னா, இப்படி வேத வசனங்களை இன்னும் ஆழமாக அறிஞ்சிக்கும் போது தான் ஒரு பரவலான சிந்தனை ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக கற்றுக்கணும், இந்த சத்தியத்தில் வளரணுன்ற வாஞ்சி உண்டாகுது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி தேவனுடைய வசனங்களில் அந்த வித்து நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அடுத்த நிலைக்கு போக முடியும். சத்திய வசனம் ஜெனிப்பிக்கப்பட முடியும். முதற் பலனாக செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், திருவசனமாகி ஞான பாலில் நம்ம அருந்துகிற பிள்ளையாக மாத்திரம் இல்லை, இந்த சரீரத்திற்கு பிரகாரம் இருக்கிற ஆகாரத்தில் வளர்றதை விட சத்திய வசனம் என்கிற ஆகாரத்தில் ஒவ்வொரு நாளும் வளரும்போது கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சு அவருடைய தரிசனத்தில் திட்டத்தில் நம்ம இந்த பூமியில் வாழ முடியும்னு சொல்லி நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போதிக்கப்பட்ட மனுஷனா எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரின் கிருபை செய்துள்ள ராஜா, உம்முடைய தேவதாசனை மூடி மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தினோம். அது வார்த்தைகள் ஆண்டவரே, உன் வசனம் எனக்கு ஆகாரம், வார்த்தை எனக்கு ஜீவன், என்ன அது மட்டும்தான்ப்பா எனக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போ ஆனாலும் இந்த நாளில் நான் கற்றுக்கொண்டது நீதியின் வசனம், சத்தியத்தின் வசனம், தேவ வசனம், இது எத்தனையோ வார்த்தைகளாக பிரித்து எங்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவதாசனை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆழமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள
இந்த தேவதாசனை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு பைபிள் கிளாஸ் நடத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட, இந்த நேரத்தில் கூட இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாய் வந்து நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று நான் நினைவிலும் அறியேன் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் என்னை எங்கிருந்தோ புடமிட்டு நீர் கொண்டு வந்து இங்கு சேர்த்திருக்கிறபடினாலே கர்த்தாவே அதற்காக நான் ஆண்டவரே எத்தனையோ அப்பா உம்மிடத்திலே நான் புடமிடப்பட்டு உம்மண்டை வந்து சேர ஆண்டவரை இன்னும் என்னை எடுத்து அணுவாய் நீர் பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் சாட்சியை முடிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன வசனத்தில் வந்து எனக்கு ஆண்டவர் பேசினது என்னென்னா, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெறுறது, அபிஷேகம் பெறுறதெல்லாம் எப்படி, ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பெற்றதே இல்லை. பட் பாஸ்டர் என்ன சொன்னார் வசனத்தில், நம்ம வந்து தாகமாக இருந்து ஈவன் 6 hours கூட கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ், நான் இன்னும் நிறைய ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொண்டேன். அப்புறம் தசம பாகம் கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்போ அதே மணி நேரத்தை நம்ம தசம பாகமாக ஆர்டர் கொடுக்கணும்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம்னாலும் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி நம்ம ப்ரேயர் பண்ணணும், பிரித்து ப்ரேயர் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அதிகாலை ஜெபம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். இது எல்லாமே 5 மணி 5:30 எந்திரிச்சு ப்ரே பண்ணணும். பட் அந்த 4 மணி அப்படிங்கிற ப்ரேயர் பண்ணுறது கடவுள் வந்து எனக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு கொடான கிறிஸ்துவுக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்ட் பேசின எல்லா வார்த்தையுமே நமக்கு எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு. நம்மளை புதுப்பிக்கிறதால நம்ம இருதயத்தை வந்து தொட்ட வார்த்தைகளாக இருந்துச்சு. ஆண்டவர் வார்த்தை சொன்னது போல் நான் வந்து மாறணும். நிறைய நான் என்கிட்ட இருக்கு குறைகள் ஒன்று உண்டு. இந்த 12 மணி நேரத்தில் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே எந்திரிச்சு ஜெபிக்கிற ஜெபம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளாகவே அதை விட்டுட்டேன். என்னுடைய பலவீனத்தினால அதை திரும்பவும் நான் எடுத்து கட்டணும், அந்த ஜெபத்தை மறுபடியும் செய்யணுன்ற ஒரு வாஞ்சம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுபோல் நான் ஊழியத்துக்கு வெளியில் போக முடியாத பலவீனங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஊழியத்துக்கு போகிறவங்களுக்காக என் ஜெபத்தில் நான் நிச்சயமாய் ஜெபிப்பேன். அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது ஊழியத்துக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க, என்னால் தான் போக முடியல, போகிற ஒவ்வொருவரையும் என் தேவனை ஆசீர்வதித்து அந்த ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த சபைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஆத்மாவாக இருக்கணும். சும்மா நாங்கள் காலம் முழுவதும் சும்மா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆத்துமாக்களை போய் சேகரிக்க முடியாட்டியும் போகிறவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தில் கர்த்தருக்கு சோத்திரம். ரொம்ப நாளாக நான் வந்து எனக்கு ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன். ஏசப்பா நான் என்னோட பேசுவார், நீ பயப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன், நான் உன் கூடயே இருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நான் இந்த வார்த்தையை நான் இந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். இன்னைக்கு வரும்போது கூட நான் ஆண்டவர்கிட்ட நான் பாரத்தோடு தான் வந்தேன். அதனால் ஆண்டவர் என்னோட பேசினார். கர்த்தருக்காக ஓடும்போது உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அதனால் அது வந்து மேற்கொள்ள அதையே நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா நீங்கள் என்னோட பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையை கொண்டு என்னை சொல்லி என்னை தேர்த்திருக்கீங்க ஏசப்பா, இனிமேல் நான் அதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போயும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. தட்டுங்க அவங்களுக்காக. அப்போ ஏசப்பா நான் மட்டும்தான் எங்கள் ஊர்லேருந்து சர்ச்சுக்கு வரேன், ஒரு ஊழியம் செய்ய முடியல, இப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, எனக்கு ஆத்துமாக்கள் வேணும். ஆனால் ஆத்துமாக்கள் குறித்து எனக்கு பாரம் இருக்குது. ஏன்னா நான் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ நான் மரித்த பிறகு இயேசுவர் இருந்தால் பரலோகம், இல்லாட்டி நரகமே. அப்போ நான் மாத்திரம் பரலோகம் போனால் போதாது, இந்த ஜனங்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப பாரம் எனக்கு அப்போயே ஆண்டவர் கொடுத்தாரு. புதுசாக எங்கள் பாப்பா வந்து 4வது படிப்பான், என் தம்பி வந்து இப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிப்பான். அப்போயே எனக்கு அந்த பாரத்தை வந்து எனக்கு அழுத்தமாயிருச்சு. அதனால் என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருப்பாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலையில் ஏசப்பா இந்த ஜனங்களுக்கு நான் வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, ஜனங்களுக்கு இயேசு அன்பை சொல்ல முடியலையேன்னு ரொம்ப கவலைப்படுவேன். ஆனால் அதுலேருந்து ஆண்டவர் மேலே இஸ்தரமாக நாங்கள் எல்லா பேரும் நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து சொல்லுவோம். ஆனால் ரொம்ப அழுவேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வீட்டு ஜெபக்கூடத்தில் ஆத்துமாக்கள் ஆண்டவர் தர்றாங்க. அப்போ ஆத்துமாக்கள் தர்றாங்க. ஆனால் என்ன செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜனங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை தரணும் எனக்கு வாஞ்சிப்பேன். எனக்கு அந்த ஆனால் அதில் கூச்சப்படுவேன் நான். அப்போ ஆத்துமாக்கிட்ட வந்து நான் சுவிசேஷம் சொல்லி
இப்போ அன்பை சொல்லி என் வீட்டுக்கு ஏசப்பா கிருபினால வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு வந்து வேதத்தை பற்றி நான் சொல்லணும், வாலிபர்களுக்கு வேதத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பாஞ்சேன். ஆனால் ரொம்ப கூச்சம். அதுலேருந்து எனக்கு வெளிப்பாடு வேணும்னு ஏசப்பட கேட்டேன். இன்றைக்கி தான் பாஸ்டர் சொன்னாங்க, மனக்கண் திறந்தால் தான் வேதத்தை காணக்கூடிய அறிவு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கண் திறக்கக்கூடிய இருந்ததை சொன்னாங்க. இன்னிலேருந்து நான் ஏசப்பட கேட்பேன், எனக்குள்ளே காணப்பட மனக்கண்கள் திறக்கப்படும்போது நான் எல்லா பேருக்கும் இயேசுவின் வார்த்தை சொல்லக்கூடிய இந்த கிருபை எனக்கு தருவாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஏசப்பா கொடான கூடிய நன்றி செலுத்தி. நாங்கள் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் நிறைய வார்த்தைகள் வந்தது. அதாவது நல்ல கடவுளுடைய அபிஷேகத்தோடு போனோம், சாட்சியாக இருக்கணும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு அபிஷேகத்தோடு போகும்போது பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் போக வேண்டியதில்லை, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஒரு காலகட்டங்களில் நிறைய அப்படி தான் எங்களை தேடி நிறைய பேர் வந்தாங்க. எங்கள் வீட்டிலே நிறைய பேரை நான் தங்க வச்சு ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து அவங்களாம் இன்றைக்கி சபையில் நிலச்சி நிற்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் தேடி போனாலும் இப்போ வடுகுபட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஜெபக்கூட்டத்துக்கு 15லேருந்து ஒரு 18 பேர் வர்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கொடுக்குறோம். ஆனால் அவங்க சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப தடையாக தான் இருக்குது. நாங்களும் சொல்லுவோம், இந்த வாரம் கூட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தோம், ஒரு 6 வாலிப பிள்ளைகளை மெயினாக பிரித்து சொன்னால் கண்டிப்பாக வாங்கப்பா, அந்த வாலிப காலத்தில் கடவுளை நினைக்கும் எல்லாமே சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க வர்றதுக்கு என்ன தடையாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த மத்தியான வேலையிலையும் காலையிலையும் நிறைய காரியங்கள் நிறைய வசனம் சொல்லும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை நம்மகிட்ட அந்த சாட்சி இல்லை நம்மகிட்ட அந்த அபிஷேகம் ஒருவேளை ரொம்ப கம்மியாக இருக்குது பிறகு, இன்னும் நல்லா ஜெபிக்கணும், இன்னும் நல்லா ஒரு அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம போகிற ஊழியம் செய்கிற இடத்துலையும் கண்டிப்பாக அநேக ஆத்மாக்களை கடவுள் கொடுப்பாரு இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அது கண்டிப்பாக நான் சரி பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏசப்பாக்கு சோத்திரம். நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி விக்கிரக ஆதாரனால நான் அதிகமாக நைட்டில் 12 மணிக்கு கூட நான் குளிச்சுட்டு ஆராதனை நடத்துவேன். அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட நான் ரட்சிக்கப்பட்டு வந்த பின்னாடி நான் ரொம்ப நேசிப்பேன் ஏசப்பாவை. அப்போ நான் கண்ணை மூடி செபிக்கிறப்ப வானத்திலேருந்து எனக்கு ஒரு கை கால் இந்த மாதிரி உருவங்கள்லாம் காட்டும். நான் அப்போ ஏசப்பா என்ன இப்படி காமிக்கிறீங்க, நான் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறப்ப அநேக சாமி என்கிட்ட பேசும், இப்போயும் நீங்கள் பேசுகிறீங்களேன்னு சொல்லி நான் பஞ்சவர்ண சிஸ்டர் கூட சொல்லியிருக்கேன். நான் அது ஒரு தரிசனம்மா, உனக்கு நீ உனக்காவது அந்த கண்ணில் காமிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கு, நாங்களாம் கேட்குறோம், எங்களுக்கு காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஸ்டர் நீங்கள் சொல்லப்பட்டியும் அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு, இதை எப்படினாலும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போவுமே கண்ணை மூடி நான் வீட்டில் ஜெபிக்கிறப்ப ஏசப்பாலோட கை வரும், கால் வரும், இந்த 2 கண்கள் மட்டும் அப்படியே அழகாக தெரியும். அப்போ ஏசப்பா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களேப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் போட்டு தான் நான் எப்போயுமே ஜெபிப்பேன். அதே போல் எங்கள் குடும்பத்துக்கு நான் நினச்சதை எனக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. எனக்கு திருமண காரியம் தான் தடையாக இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதுக்கு கூட போன வாரம் திருமணத்தை நடத்தி வைக்கிறத அந்த கண்ணால் காமிச்சார். அப்போ கூட நான் மணிமேலா சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அது உனக்கு ஞாபக சக்தியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மைண்டு இப்போ நான் 100க்கு 100 நம்பியிருக்கேன். ஏசப்பாவுக்கு இது பூரா கண்குள்ளே காட்சி அந்த காமிச்சதுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதத்தை என் கண்ணில் காமிச்சாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசப்பா. புதுசாக இப்போ நிறைய நம்ம கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னும் போது, இப்போ பாவியை நேசி, உன் சத்துருவை ஸ்நேகி, அது இல்லாமல் உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஜபம் பண்ணணும். உன்னை நிந்திக்கிறவங்களுக்கு அப்புறம் சபிப்பவர்களை ஆசீர்வதி. இதை ஃபாலோ பண்ண நம்மளால் முடியுதா? எத்தனை பேருக்கு முடியுது? இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? நம்மளால் அது மாதிரி நடக்க முடியுதா? நடத்துகிறோமா? அதுக்கு தான் சத்தியம் நமக்கு வேணும். சத்தியத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக இதுதான் ரகசியமே, வேத ரகசியங்கள் இதுதான். அப்போது இந்த காரியம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவரே என் சத்துருக்களாக இவங்களை நான் என்ன பண்ணுறேன், அவங்க நேம் அந்த இடத்துல போட்டு ஆசீர்வதிங்க, அவங்கள ரட்சியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களை தொடும், இவங்களை ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறது ஆசீர்வதிக்க சொல்கிறேன்.
இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை சபிச்சிட்டாங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன். அப்போ இப்படியா நம்ம என்ன பண்ணோம், இந்த சத்தியத்தை கேட்குறேன்னா சத்தியத்தின்படி நடந்து கொள்ளணும். இவ்வளோ நாள் நம்ம கேட்டோம், ஆனால் நடக்கணுன்றது இப்போ நம்ம உள்ளார ஒரு மனசு நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, தூண்டுதல். எத்தனை பேருக்கு அது நம்ம எத்தனையோ சத்தியத்தை கேட்டிருக்கோம், எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பயம், வேதத்தை குறித்த பயம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இது சாதாரணமாக வேதத்தை படித்தோம், இப்போது வேதத்தை குறித்த பயம் நமக்கு படித்தாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக படித்தே ஆகணும். வேதம் தான் பாருங்கள், 3 காரியம். இந்த 3 இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எங்கே போயிடலாம், கர்த்தர் வரும்போது கண்டிப்பாக போயிடலாம். இந்த ஆசை தான் நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவி வேணும், வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பெருசாக செய்ய சொல்ல. சில பேர் நல்லா ஜோம் பண்ணுவா, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நற்கிரியே இருக்காது. கிரி இல்லாத விசுவாசம் கிரியை நடத்து. ஏதோ ஒரு நல்ல காரியம், எதெல்லாம் நல்ல காரியம். இப்போ 108 போகுது, யாரோ உள்ள ஆபத்தில் போகிறாங்க, அப்போ நம்மளால் போய் அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜபம், உடனே ஜபம். அப்போ இது நற்கிரியை இல்லையா, நற்கிரியை. ஆக நம்ம இந்த மாதிரி காரியத்தில் கண்டிப்பாக நம்மளால் எதுவும் கொடுத்து உதவினா தான் நற்கிரியன்னு கிடையாது. ஜபம் பண்ணாலுமே நற்கிரியை, அதுக்குன்னு கொடுத்தும் உதவணும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன முடியுதோ கண்டிப்பாக நல்லதை செய்யணும். ஆகவே இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதெல்லாம் இது பண்ணிட்டு, உண்மையாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது, எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட இதை தான் கேட்பேன். லார்ட், ஸோ இந்த பைபிள் ஸ்டடி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஸோ அங்கிள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பர்சன்டேஜ் வச்சு அவங்க சொன்னாங்க. சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக ஒரு 100%க்குள்ளே வரணும் அப்படின்னா அது எந்தெந்த லெவலுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அப்படியே 1 by 1 அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ பைபிள் ஸ்டடி ஒரு நார்மலாக மெசேஜ் மாதிரி இல்லாமல் ஸோ வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அநேக சரீர பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் அடியனை கொண்டு வந்ததற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். தேவதாசனை கொண்டு அநேக ரகசியங்கள், மறைப்பொருள்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த வகுப்பில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நான் சில காரியங்களை யோசிச்சுட்டே இருந்தது உண்டு. ஆனால் துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதி வானமண்டல பொல்லாத சத்ருவின் சேனைகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த பூமியில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை அப்படின்றத ஐயா வெளிப்படுத்தினாங்க. அது என்னென்னா, மாம்சங்கிறது நம்ம சரீரத்தில் சரீரமாகவும் ரத்தத்தில் ரத்தமாகவும் கலந்த உறவுகளையும், நம்முடைய சரீரத்தில் பங்காக இருக்கிற நம்ம மனைவி கூடவும் நமக்கு யுத்தம் இருக்கக்கூடாது. சகோதரர்கள் கூட ரத்த உறவாக இருக்கிற சகோதரர்கள் கூட நமக்கு எப்பவுமே யுத்தம் இருக்கக்கூடாது. வானமண்டல பொல்லாத சத்தின் சேனையோடு யுத்தம் இருக்குன்ற அந்த காரியம் வெளிப்பாடு நல்லா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியம், ரட்சிக்கப்படாதவர்கள் உயிரோடு செத்தவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஐயா. அது என்னென்னா, அப்போது ஒரு ஆத்மா எப்போ உயிர் அடையுது உண்மையா அப்படின்னா அது ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது தான் அப்படின்ற ரெவலேஷனை இன்றைக்கி நான் பெற்றுக்கிட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்படாத உயிரோடு செத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களிலும் பரலோகத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி வேத பாடத்தில் கற்றுக்கணும் மரித்தோர் அடக்கலம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தார். நான் ரொம்ப நாளாக இதனுடைய விடை தெரியாமல் இருந்தேன். அவங்க தான் மறிச்சிட்டாங்களே, மறிச்சவங்க எப்படி அடைக்கலம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்தது. இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்படாதவங்க செத்தாங்க, ரட்சிக்கப்படாதவங்க அடக்கலம் பண்ணட்டும், நீ சபைக்கு வா அப்படின்னு அந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கினேன். ரெண்டாவது ஆலயத்துக்கு வரத்துக்கு விட்டு விடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, வேதத்தில் இருக்க. ஐயா அதை தெளிவாக எனக்கு நான் நிறைய முறை வெள்ளிக்கிழமை ஜபம், செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கெல்லாம் நான் விட்டு விடாதபடி நான் ஆலயத்துக்கு வந்ததுனால
இந்த போன வெள்ளிக்கிழமை எனக்கு நிறைய தேவைப்பட்டது. ஆனாலும் இங்கே வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு, என் கண்ணீரை கேட்டு எனக்கு செய்த அற்புதம் ஏராளம். அன்னைக்கு நடந்த விஷயம் அது நான் சொல்ல முடியாமல். அது ரெண்டு பேருண்ட 2 கால் சவரம் 1/2 சவரம் வாங்கி நான் வச்சுட்டேன். நான் அவங்க கையில் டைமுக்கு வந்து 3 மாதம் கேட்டிருந்தேன். 3 மாதத்துக்குள்ளே நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், இதுக்கு இஷ்டமாக தான் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி 3 மாதம் தானே சரின்னு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் வாங்கினது 30ஆம் தேதி, போன மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதம் 25ஆம் தேதி அவங்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நன்றி. அது மாதிரி நான் இங்கே வந்து ஆலயத்துக்கு வந்து விட்டு விடாதீங்கன்றதுனால ஆலயத்துக்கு வர வச்சு தானே எனக்கு அந்த நன்மை பெற்றேன். அதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையோட ஐயா பேசினார். இதுவரை கேட்கல இதெல்லாம். இப்போ நாங்கள் இதை கேட்டோம். இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு நாங்கள் வரணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஐயா வந்து ரட்சிப்பை பற்றி சொன்னாங்க. ரட்சிப்பில் 3 விதம் இருக்குது. அதாவது பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, அது நிகழ்காலம். பொதுவான ரட்சிப்பில் சுகம், மீட்பு, விடுதலை இருக்குது. 3ம் ரட்சிப்பின் வழியாக வருகிறது. சாத்தான் இடத்துல வந்து 3 காரியங்களை பற்றி சொன்னாங்க. இருக்கக்கூடிய 3 பாவ தண்டனை, பாவ வல்லமை, பாவ உலகம். பாவ வல்லமைன்றது விபச்சாரம், களவு, கசப்பு, குடி. பாவ வல்லமையை மேற்கொள்ளும் 3 ஆயுதம் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும், வேத வசனம் 2வது. 3வது தேவ ஆலயத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. தீர்த்தில் சொன்னாங்க 1:15 சுத்தம், பரிசுத்தம், உத்தமத்தை பற்றி சொன்னாங்க. சுத்தம் 30%, அது சரீரம். பரிசுத்தம் 60%, ஆவியில். உத்தமம் 100%, இருதயத்தில் இருக்குது. எரேமியா 15:16 சந்தோஷத்தை பற்றி சொன்னாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். சந்தோஷம் 30%, மகிழ்ச்சி 60%, களி கூறுதல் 100%. கோபத்தை பற்றி சொன்னாங்க. கோபம் 30%, பேச்சினால் வர்றது கோபம். கடும் கோபம் 60%, உக்கிரமம் 100%, மரணத்தினால் வர்றது உக்கிரமம். சுயமுள்ள கோபம் அது வந்து நீதிமொழிகள் 4:20 ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ நதி. எல்லாம் ஐயா மூலமாக நாங்கள் பைபிள் கிளாஸில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா மூலமாக எங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்ததுக்கு கொடான நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உண்மையிலுமே மாமியாரை குறித்து பேசும் போதில் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை. ஸ்டார்டிங்கில் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு பக்கம் பயப்படுவேன், எஸ்ஸப்பா அந்த இடத்துல என்னை சாட்சியாக நிற்கணும், நான் அவங்ககிட்ட சண்டைலாம் போடக்கூடாதுன்னு. இன்னும் ஆனால் அவங்களுக்கு வந்து கர்த்தருக்கு பயந்து தான் நான் அவங்ககிட்ட நான் நெருக்கமாக இருக்கணக்காண்டி அவங்கக்கிட்ட நான் அன்பாக இல்லை, அது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி பாஸ்டர் சொல்லும்போது நம்ம இன்னும் அவங்ககிட்ட அன்பாக இருந்தால் அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாமேன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குற கர்த்தர் தான் என்னை அப்படி மாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாத இடத்த குறித்து பேசும்போது கூட பிரதர் கூட சொன்னார், அவங்க வீட்டு பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு. என் சைடு பார்த்தா கூட அதுமாதிரி தான். நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இடம் சேல்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு என் தங்கச்சிங்களுக்கெலாம் ஒரு சமாதானம் இல்லாத நிலமை. இருந்தாலும் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் விரோதமாக நிற்கலை. எனக்கு உனக்கு மட்டும் 6 சென்ட் அப்படியே வேணுமான்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்டாங்க. ஒரு பக்கம் எனக்கு மனசு உறுத்தினாலும் அதை விடக்கூடாதுன்னு நினச்சாலும், ஒரு பக்கம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுக்க போகிறாரு, இதுக்காக இடத்துக்காகலாம் நம்ம கேட்டு இது பண்ணிக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர்கிட்ட நான் விடலை. நான் அவருடைய சமூகத்தில் உட்காந்து ஒரே எனக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இசப்பா இன்றைக்கி இவங்க தரமாட்டேன்றாங்க, அதுக்கு ஆசைப்படுறதா இல்லை அதை விட்டுறதுனானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் எனக்கு அது மனசு பாரமாகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவே சொல்லிட்டு இருக்கிறாரு, அது அக்காவுக்கு அப்பத்துலேருந்து சொல்லியாச்சு, அதில் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாலுமே நான் அதுக்கு எந்த இதுவும் பண்ணலை. கர்த்தருக்கு சமூகத்தில் மட்டும்தான் நான் அழுதேன் நான். ஏன்னா இது எனக்கு சின்னத்துலேருந்தே எனக்கு சொல்லியிருந்ததுனால அதை எனக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை.
ஆனால் அதுக்கு நான் சண்டை போட்டு வாங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அதை வாங்கி கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலுமே மண்ணுக்கு பொண்ணுக்கு பொருளுக்கெலாம் ஆசைப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ளே வாழணும்னு நினச்சா இது மூணுத்துலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலுமே இதெல்லாம் கர்த்தர் அப்போது ஏதாச்சும் நடந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ வார்த்தை மூலயமா பாஸ்டரையை சொல்லும் போது ஆமாம் நம்ம இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்ற ஒரு உணர்வும் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாஸ்டரையா கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் நம்மளுக்கு புதுசாக ஒரு சத்தியத்துக்குள்ளே வரா மாதிரி இருக்குது. இன்னும் அநேக சத்தியங்களை அவர் மூலிமா தெரிஞ்சு ஞானவானாக மாற கர்த்தர் கிருபை பாராட்டணும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஐயா வந்து அன்பை பற்றி பேசும்போது ஒப்புரவு ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ஒரு இடத்த குறித்து பேசினார். ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்கும், 3 சென்ட் இடம் தான் இருக்கும், சண்டை போட்டுக்கிறாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாங்க. உண்மையில் சத்தியமான உண்மை, நான் போன வாரம் கோர்ட்டு கேஸ் தான் போனேன். எனக்கும் எங்கள் தம்பிக்கும் பிரச்சனை. 6 சென்ட் இடத்துல ஆளுக்கு 2 சென்ட் 3 சென்ட் 3 பேருக்கும் 2 சென்ட்டுன்னு பிரித்து விட்டாங்க. எனக்கு முன்னாடி இடம் தான் வேணும், எனக்கு ரோட்டில் தான் வேணும்னு நான் சண்டை போட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, தம்பி சொன்னால் இல்லை நான் முன்னாடி கட்டிக்கிறேன், நீ 2வது கட்டிக்கோன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு அதான் வேணும்னு பிடிவாதமாக இருந்தேன். அந்த தொகுப்பு வீடு வந்துச்சு, அதில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், என்னுடைய கையெழுத்து இல்லாமல் வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என் மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டாங்க. என் தம்பி சின்ன பையனுக்கு வீடு கொடுக்காம இவன் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் வந்து கௌரவமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒய்ஃபு சொன்னாங்க, எதுக்கு ஏன் நீ சண்டை போட்டு கிடக்கிற, வேணாம் விட்டுவிடு, அது 2 சென்ட்னால என்ன வந்தது, விட்டுட்டு போய்டுன்னு சொல்லிட்டு. சரி, நான் எங்கள் மாமாவை கூப்பிட்டு எனக்கு அந்த இடமே வேணாம், அவனே வீடு கட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு, நீ சும்மா கொடுத்தா அவன் வாங்க மாட்டானா, 6 லட்ச ரூபா கொடுக்குறானா வாங்கிக்கோ. அந்த இடத்தோட மதிப்பே 4 லட்ச ரூபா தான், இவன் 6 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அதை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ தான் ஐயா சொல்லும் போது எனக்கு அதை உணர்ந்தேன். நான் அதை இதுக்கும் அதிகமாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு ஆண்டவர். கொடான கூட நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சாட்சியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதர் சொல்லும் போது தான் நான் ரொம்ப நேரமாக கேட்டிருந்தேன், என்ன சாட்சி சொல்கிறது, எல்லோரும் சொல்லியாச்சு, என்ன சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். பிரதர் எனக்கு க்ளூ எடுத்து கொடுத்தாரு. என்னென்னா, இங்கே நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து 5 இயர்ஸ் ஆகுது. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. நான் பேசுறது கிடையாது அவங்கக்கிட்ட போய் பேசினாலும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அதோடு நானும் விட்டுருவேன், நம்ம போய் அவங்ககிட்ட பேசிட்டு கிடக்கணும், அவங்களே போகிறாங்க, நம்ம ஏன் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். பட் இப்போ வந்து என்னென்னா, நானும் எங்கள் மாமியாரும் ஒன்றா இருக்கிறோம். எங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணேன், எங்கள் மாமியார் கூட போய் பேச ஆரம்பித்தேன். எங்கள் மாமியார் இப்போ என் கூட நல்லா ஃபிட் ஆகிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ நல்லா பேசிகிட்ருக்கோம். இது என்ன சாட்சின்னா, பாஸ்டர் வந்து சொன்னார், மாமியார் வீட்டுக்கு போனால் கூட நம்ம அவங்களோட ஒத்துமையாக இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஸோ நான் 13 இயர்ஸாக அங்கே இருந்தேன் சென்னையில், அங்கே இல்லை. பட் இங்கே வந்து இந்த 5 இயர்ஸில் அவங்க கூட பிரச்சனை வந்தாலும் நான் இப்போ ஒன்றா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சாட்சியை ஆசீர்வதிப்பாருங்க. என்ன சாட்சியாக நிறுத்தினக்க தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய தேவதாசனை கொண்டு வந்து நமக்காக இந்த சத்தியத்தை எடுத்து கொடுக்க நம் கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முன்பாக கர்த்தர் எப்படிப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நம்மளை தெரிஞ்சு கொண்டு இந்த இரவில் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம் மீது கருணை வைத்திருக்கிறார். அவர் கண்ணோக்கி நம்மை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம். நம்மளையும் நம்ம தேவதாசனையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் ஆழமான சத்தியங்களை அவர் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வேத பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் நாமும் ஆண்டவர். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு என் கனவில் ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லி உங்கள் மத்தியில் என் சாட்சியை முடிச்சுக்கிறேன். யாக்கோபே எழும்பி பிரகாசி, இஸ்ரவேலே யுத்தத்துக்கு புறப்படு அப்படின்னு சொன்னு 2 வார்த்தை மட்டும் 4 மணி என்னை எழுப்பி ஆண்டவர் சொன்னது போல் இருந்தது. உடனே நான், இது ஏன் ஆண்டவரே, இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மறுபடியும் படுத்து இது என்னை நல்லபடியாக வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்கிறாரு, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது, நீ சும்மா தூங்காத, எழுந்து புறப்படு, யுத்தத்துக்கு புறப்படு. யுத்தம்னா நீ சாத்தான் கூட போரடிக்க போகாத, நீ போய் உன்னால் தெரிஞ்ச மட்டும் ஆத்மாக்களுக்கு அறுவடை செய்கிறதுக்காக புறப்படுன்றார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க புறப்பட? நம்ம எல்லாம் புறப்பட போகிறோம். வருகை சமீபத்துக்குள்ளே நம்ம ஆத்மா அறுவடை செய்வோம்.
கர்த்தர் கோடான கோடி நன்றி. நம்ம தேவதாசனை நமக்கு கொண்டு வந்த கர்த்தருக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட ஐயா மூலமாய், இந்த அதிகாரத்தின் மூலமாய் நிறைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டேன். அதில் ஒரு வசனம் வந்து நான் வீட்டில் தியானம் பண்ணும்போது, இந்த மெல்கி அவரை பற்றி, ஆவியானவரை பற்றி எனக்கு தெரியல. நான் இதை டவுட்டை யார்கிட்ட கேட்குறதுன்னு சொல்லி நேற்று முந்தினெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஆவியானவர் திட்டம் தெளிவுமாக இன்றைக்கி என்னோடு பேசினார். அவர் நாம மகிமைப்படுவதாக. சோத்திரம். பூரணம் என்றது 100%. அந்த 100%ல் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வந்து தினந்தோறும் வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். அப்போ தான் பிதாவானவர், ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை வாசித்து அதன் பிரகாரம் நம்ம வந்து அதில் இருக்கிற மறைப்பொருள் என்ன, அந்த அர்த்தங்கள் மூலமாக நம்ம நடந்தால் நம்முடைய கிரியைகள் உருவாகும். நம்ம போகிற இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஜெபிக்கிறேன்னா, ஒரு வியாதியில் இருக்காங்கன்னா அந்த வியாதி உங்களுக்கு போய் நம்ம ஜெபிக்கிறோன்னா அந்த ஜெபம் வந்து வேலை செய்யும். அந்த கிரியைகள்லாம் இல்லை நம்மக்கிட்ட. போராமல், பொச்சிருப்பு, கெட்ட எண்ணங்கள், இச்சை, மாம்ச சிந்தைகள் இவைகள்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பரிபூரணன்ற ஒரு இது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக முடியல. அது எதனால் போக முடியலன்னா, நம்மக்கிட்ட நம்மளுடைய ஆத்மாவில் அறிவு இல்லை, வசனம் இல்லை. ஏதோ வந்தோமா போனோமா அது மாதிரி தான் இருக்கிறோம். அதனால் இப்போ நடத்துகிற இந்த இன்றைக்கு எடுத்துக்கூடிய சப்ஜெக்டில் ஐயா சொல்லி கொடுத்ததில் நிறைய விஷயங்கள் இப்போ நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த ஆவியானவர், மில்கி சீதனத்து ஆவியானவர் எனக்கு அப்போ ஏற்கனவே நான் படித்தமே என்னடா ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ சொன்ன பிறகு, ஐயா சொன்ன பிறகு எனக்கு புரிஞ்சுக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பைபிள் ஸ்டடி ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, மெல்கி சேதேக் தான் உண்மையாகவே நான் நிறைய நாள் அதை திருப்பி வாசிக்கும் போது ஒரு தூதனாக இருப்பாரோ, ஒரு தூதனாக இருக்குமோன்னு சொல்லி நிறைய நேரத்தில் திருப்பி வாசித்தது உண்டு. ஆனால் அது நிறைய டவுட்டாக இருந்தது. இப்போது இன்றைக்கி ஐயா அவர் சொல்லும்போது, இது பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும்போது, அந்த வசனங்களை வாசிக்கும் போது குமாரனுக்கு ஒப்பாக இருந்தார், அவருக்கு முடிவே இல்லை. இந்த வசனத்தை ஒப்பிடும்போது உண்மையாகவே இது பரிசுத்த ஆவியானவராய் இருக்க முடியும்னு சொல்லி நல்ல ஒரு தெளிவை தெய்வம் இன்னைக்கு கொடுத்தார். தெய்வனுடைய நாமத்துக்கு மகிமை. ஆமென். நான் இந்த வசனத்தை ஐயாவோட தியானிக்கும் போது ஆவியானவர் பேசினார். ஒருத்தன் நம்ம வசனத்தை படிக்கிறோம், பைபிள் கிளாஸ் உட்காடுறோம், ஆனால் வீட்டில் போய் என்ன பண்ணுறதில்ல, அந்த வசனத்தை அதிகமாக தியானிக்கிறதில்ல. இன்னும் குழந்தையாகவே இருந்தால் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம பாண்டு ஊழியஞ்சல் எல்லோரும் அப்படியே ஊனு போவோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு தெரிஞ்சால் தான், அது நம்ம பூரணம் அடைஞ்சால் தான் நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். நம்மளே தேடின ஆத்துமாக்கு நம்மளாண்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த ஆத்மா நான் நினைக்கிறேன், நம்ம இவ்வளோ பிடிஹெச்லாம் படிச்சிருக்கிறோமே, இவ்வளோ எல்லாம் படிச்சிருக்கிறோமே, ஏன் நம்மளாண்ட ஜெபம் பண்ண வரமாட்டுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. ஆனால் இதை அருமையாக ஐயா விளக்கி சொன்னார். உங்களுக்குள்ள வசனம் இருந்தால், பரிசுத்தம் இருந்தால், உண்மை இருந்தால், நீங்கள் பூரணப்பட்டு இருந்தால் உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண காணிக்கையை கொடுப்பாங்க. ஐயோ அவங்களாம் காணிக்கை வாங்குறாங்களா, இவங்களாம் காணிக்கை நம்ம இவங்க பேசவே மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு பூரணம் இருக்கணும். இன்னும் குழந்தையாகவே இருக்கிறது எப்படின்னா, நம்ம வசனத்தை எடுத்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு திட்டமாக தெளிவமாக சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். அவங்க புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம வேத வசனத்தை அவங்க இன்னும் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்மளாண்ட கேட்பாங்க. அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ ஏன் சில பேர் நம்மளோட வசனத்தை கேட்க மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் நம்மளை வசனத்தை கேட்குறாங்களே, ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் நம்ம செய்தியை கேட்குறாங்களே. எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. ஐயா விலைக்கு சொன்னார், இன்னும் குழந்தை மாரியே யோசிக்கிறது, குழந்தை மாதிரியே பேசிக்கின்னு இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்ம பூரணம் அடைய முடியாது, நம்மளை தேடி ஆத்துமாக்கள் வராது என்று இந்த பூரண ரட்சிப்பு குறித்து சத்தியம் என்ன கட்சியை அந்த 1 கொரிந்தியர் 3:1 ஒரு மனுஷன் மாம்சமாக இருக்கிறது, குழந்தையாக இருக்கிறதுன்னா இதெல்லாம் பலவீனம். இது பாவ வல்லமை. இது எப்படியாப்பட்ட ஆட்கள் கூட அந்த பாவ வல்லமை என்ன பண்ணுமா, அந்த யோவானுக்கு மேலே ஆண்டோடு கூட இருந்தவன் அவனையே கூட என்ன பண்ணுறது, அந்த பாவ வல்லமை ஆட்கொண்டு இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் இந்த பாவ வல்லமை வரும். அதை நம்ம எப்படி அது முறியடிக்கணும்னா, வசனத்தை எப்போதும் நம்ம அனலைஸ் பண்ணின்னு இருக்கிறத தான் முறியடிக்க முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. பாவ வல்லமையை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அடிக்கடி பாவம் நம்மளை நெருங்கி வரும். அதை முறியடிக்கணும்னா வசனமோ கையுமோ. நான் வேலையை விட்டு வந்த உடனே இந்த நோட்டை எடுத்துப்பேன்,
நோட் எடுத்து அந்த மைய வசனம் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி சாருக்கு அனுப்புவேன் ஐயாவுக்கு. ஏன்னா அப்படி சும்மா இருந்தாலும் எதுனா ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் வேலையை விட்டு வந்தோடனே இதுதான் வேலை, வசனத்தை அனலைஸ் பண்ணுறது. கரெக்டாக வசனத்தை எடுத்தோன்னே ஐயா மாரியப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவார், என்ன ஐயா பண்ணுறீங்க, மற்றபடிலாம் ஃபோன் வராது. கரெக்டாக வசனத்தை எடுத்து அதை வேதத்தை தியானிக்கும் மாரியப்பா கரெக்டாக ஃபோன் வரும், என்னையா. அப்போ பாருங்கள், இந்த 2வது பூரண ரட்சிப்புனா நம்ம இன்னும் அறகுறையாக இருந்தால் ஆண்டு எத்தனை பண்ண மாட்டாராம், பயன்படுத்த மாட்டாராம். நல்ல ஐயாவை கொண்டு நல்லா எனக்கு இந்த சீசத்துவ பயிற்சியில் இது புரிஞ்சுது. இந்த பூரணம் அடையாமல் இன்னும் நீங்கள் அறக்குறையாக இருந்தால் உங்களை எடுத்து ஆண்டு என்ன பண்ண யார் ஞானவான், யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்ட்டு அது நல்ல விளக்கமாக. யாருக்கு உபதேசம் பண்ணோம்? நீதிமானுக்கு உபதேசம் பண்ணணும். நீதிமானுக்கு. உபதேசம் அப்போ நீதிமானுக்கு உபதேசம் பண்ணால் அவன் நீதியில் தேறுவான். புரியுங்களா? நீ துன்மார்கனுக்கு போய் உபதேசம் பண்ணனா அவன் அடிப்பான். அப்போ உபதேசம் யாருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டார், யாருக்கு போதிக்கணும்னு சொல்லியிருக்கிறார், யாருக்கு பிரசங்கம் பண்ண சொல்கிறார். இதுக்கு ஒரு அறிவு வேணும். இதன்படி நம்ம நடந்தால் மற்றவர்களுக்கு ஆண்டவர் நம்மளை குருவாக மாற்றுவார். ஆமாம், மலை மேலே இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைஞ்சிருக்காது. நீங்கள் உப்பாக இருந்தால் 4 பேருக்கு உபயோகமாக இருப்பீங்க இல்லை? உப்பு எல்லாத்துக்கும் டேஸ்ட் உண்டாக்குதில்ல, அதுமாதிரி நம்ம எல்லாருக்குமே டேஸ்ட்டை உண்டாக்கிட்டு வரேன். எசேக்கியேல் 44:23 வசனத்தில் சொன்னபடி நான் என் குடும்பத்தில் என்னை 21 குடும்பம் என்னை ஒதுக்கி வச்சாங்க. இப்போ தான் எனக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். நான் அந்த 21 குடும்பத்திலேருந்து உன்னை ஒதுக்கி வச்சேன், உனக்காக எல்லாம் ஒதுக்கி வச்சாங்களே, ஆனால் உன்னை நான் பலப்படுத்தினேன்னு, உன்னுடைய சத்தியத்தை உன்னுடைய அந்த அவங்கக்கிட்ட உன்னை நான் பிரித்து எடுத்ததுனால அந்த அன்பை எல்லாருக்கும் போதனை செய்யணும் தான் எனக்கு இப்போ வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டுங்க ஐயாக்காக. கர்த்தரோட நம்ம சார்ந்திருக்கணும். நீ சொன்னது அது பிடிக்குது எனக்கு. கர்த்தரோட நம்ம என்ன செய்யணும்? சார்ந்திருக்கணும். சார்ந்தணும். வசனத்தோட ஜபத்தோடு சார்ந்திருந்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். கரங்களை தட்டுங்க அவங்களுக்காக. தசமபாகம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை மணி நேரம் உட்காரணும்? தசமபாகம் பற்றி. ஆமாம், தசமபாகம் நீ கொடுக்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீர்கள். அல்லையா? நம்ம எதை விதைத்தாலும் ஆண்டவர் வெறுமையை விடுறதே இல்லை. அதை தான் ஆண்டவர் செய்கிறாரு. நீ நல்லா விதைத்து பாரு, கர்த்தர் உன்னை என்ன பண்ணார், அமுக்கி குலுக்கி சரிந்து விடுறாருக்கு உன்னை உயர்த்துவார், உன் மடியில் போடுவார். ஆண்டவருக்காக என்ன பண்ணுறதில்ல, எல்லாமே விதைக்கணும். மனுஷனுக்கு தான் ஆண்டு விதைக்க சொல்லிக்கிறார். நம்ம விதைத்தோன்னா நம்ம கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லையா? வசனம் எது, சத்தியம் எது அப்படின்னு அதுக்கு ரெண்டுத்துக்கு ஆன வித்தியாசத்தை இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். பார்த்துட்டீங்க? அப்போ வசனத்தை நிறைய என்ன பண்ண இருதயத்தில் வச்சுருக்கேன். விதைக்கணும். விதைக்காமல் எடுத்து வைக்கலைன்னா அன்புன்ற வசனத்தை எடுத்து உள்ளே வச்சா தான் அன்பின் விதை அன்பு முளைத்து எழும்போம். நீங்கள் அசுத்தமான இடத்தை உள்ளே வச்சுட்டா அசுத்தம் எழுப்பிடும். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீர்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ எதெல்லாம் விதைக்கணும்? ஜெபம் என்பது ஒரு விதை, அதை நிறைய போட்டு உள்ளே வச்சிங்கன்னா ஜெபன்ற விதை எழும்போம். அப்போ மன்றாடி ஜெபம் பண்ணுவாங்க, போராடி ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் விழுத்திறந்து ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் வியாக்குலப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் அவி வளர்ந்துனே இருக்கும். எதை எடுத்து உள்ளே வைக்கிறீங்களே, எது வைக்கணுன்றது தான் அறிவு. வேத அறிவு நமக்கு எதுக்குன்னா, எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு யாருக்கிட்டையும் பழகணும், யார்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும், யார்கிட்ட ஐக்கியமாக இருக்காது அது தெரியும். உலக மக்களோட ஐக்கியமாக இருன்னு சொல்ல அன்பாக இருந்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமாக இருந்தார். ஏன் சொன்னார்? நம்ம ஒருவருக்கு ஒரு பயிர் படிச்சுனே இருக்கணும். கேட்ட வசனம் ஐயா சொன்னார், அந்த வசனம் என்னான்னு திருப்பி கேட்டேன்னா ஆகும். நம்ம இங்கே கேட்டிருக்கு, அப்புறம் ஃபோனே பண்ணுறது, ஏன்னா ₹1 செலவாகுது அப்படின்னு ஃபோன் பண்ணுறதில்ல. அப்புறம் அதனால் என்ன ஆகுது, நம்ம ஆத்மா போகுது நமக்கு தெரியாது. ஆத்மாவை போஷிப்பதற்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், நடந்து போகணும், நம்ம அதுக்காக பிரயாசப்படணும். அப்போ தான் இந்த உள்ளான மனுஷன் வெளிச்சமுள்ள பிள்ளையாக மாறுறான். அல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொன்னது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் சொன்னது இரவும் பகலும் தானிக்கிறோம் பாக்கியவான் பாக்கியவதின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது மாதிரி இருக்கணும் ஆண்டவர், இன்னும் அநேக வார்த்தையை கொடுக்கணும். அதுக்காக நான் கரங்கள் தட்டுங்க அவங்களுக்காக. அதில் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். சீசத்துவ பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாங்க. 10 மணிக்கு வர சொன்னாங்க. என்னால் வர முடியல, பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம். இந்த மாதிரி கிளாஸ்லாம் நான் அட்டன் பண்ணது கிடையாது. பைபிள் வாசிப்பேன், மணிக்கணக்கில் எனக்கு வாசிக்க பிடிக்கும். இது மாதிரி வேதத்தை நான் ஆராய்க்க மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிப்பேன், நிறைய படிப்பேன். அது எத்தனை முறை படிக்கணும்னு சொல்லிட்டு 12 முறை 13 முறை அப்படி படிச்சிருக்கேன். இப்போ திருப்பி ஆரம்பித்து நான் படிச்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன நிறைய வார்த்தைகள், ஒரு வசனத்துக்குள்ளே இத்தனை அது இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வழி சங்கீதம் 1லேருந்து எடுத்தீங்க, அதில் நாங்கள் தேடினோம். ஆனாலும் கூட கர்த்தர் அதில் விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு. பூரண பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு, இதை குறித்து நிறைய சொல்லிங்க.
இதில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், இன்னும் போகணும், பூரண ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கோம், நித்திய ரட்சிப்புக்குள்ளே நான் எப்படி போகணும், இதை நான் பிறர்கிட்ட என் பிள்ளைங்கிட்ட போய் நான் சொல்லுவேன். இதெல்லாம் கேட்டதை வந்து கண்டிப்பாக முதல்ல என் வீட்டை தான் நான் வீட்டில் போய் தான் சொல்லுவேன் தவிர வெளியில் அதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என் குடும்பத்தில் இந்த வார்த்தைகள்லாம் போய் நான் இன்னைக்கு சொல்லுவேன். பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாலும் இந்த நாளிலே ஒரு சாட்சியாக நிற்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளில் எடுக்கிறேன். நான் வேறு பகுதி உள்ள மனுஷன். என் கிராமம் வந்து வெள்ளேரித்தாங்கல் அப்படி ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து சபைக்கு போவேன், சபைக்கு ஒரு தூணாக இருப்போம், சபையோட வேலை செய்வேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்றைக்கி எங்கள் மருமக போக சொல்லணுன்னா பாஸ்டர் அம்மா கிட்ட பேசுன்றாங்களா. ஐயா பாஸ்டர் பேசினாரான்னு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க. இல்லை நாளைக்கு பேசிக்கலாம், இது பாஸ்டிங் பீரியட், ஏதோ ஜெபம், இது முடிச்சுதான் நம்ம ஊருக்கு போனோம். ஆனால் வா 10 மணிக்கு 10 மணிக்கு வான்றால ஏதோ ஜெபம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நான் எழுந்து வந்தேன். ஆனால் இப்படி ஒரு தேவனு வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் இந்த வசனங்களையும் கர்த்தர் என்ன செய்தார், எப்படி செய்தார், எதற்கு ஏன் என்று ஒரு கேள்விக்குறியாக எனக்குள்ளவே பேசுவேன். ஏன்னா நான் படிக்க தெரியாத, ஆனாலும் கூட இதெல்லாம் நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் உண்டுன்னு சொல்லுவாங்களா. அது போல் இந்த நாளில் கூட நான் ஊர் பயணம் போகணுன்னு பிரயாசப்பட்டேன். அங்கே வந்து பார்த்தாக்க எங்கள் மருமசா பஸ்ஸு வரலன்றா. எல்லாம் காலையிலேயே போயிட்டுருப்பேன். காலையில் போயிருந்தால் இப்படியாப்பட்ட ஒரு உணவை நான் சாப்பிட்ருக்க முடியாது. ஆனாலும் இது சிந்தித்து யார்கிட்ட சொல்லுவேன், என் நாத்தனாரும் நானும் தான் பேசுவோம் சபையில். ஏன்னா எங்களை கூட யாரும் வரமாட்டாங்க சபையில், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்போம். இது சிந்தித்து இந்த ஊழியக்கார் வந்தார், இவருடைய சாட்சி நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஐயா வந்தார், இந்த மாதிரியெல்லாம் பேசினார், வேதத்தில் எப்படி இருக்குது ஏசுப்பா. நான் உங்கள் ஊழியக்கார் ஒரு இடத்துல சொன்னார், ஏசு அப்போ சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஐயா இல்லை, மத்தியில் எங்கேயோ சாப்பிட்டாருன்னு ஒரு வசனத்தில் இருக்குது ஐயா, நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு காலம் முன்னால் சொன்னேன். அப்புறம் படிச்சு ஆமாம்மான்னாரு. இப்போ இதையெல்லாம் நான் கேட்டு போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தான் செய்யுதுன்னு தெரியல. ஆனாலும் இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாகவும் இருக்குது, நடுக்கமாகவும் இருக்கிறது. இவைகளை நம்ம பின்பற்ற நம்மளுக்கு அந்த தகுதி எப்போ வரும்? நம்ம போய் சொல்லுவோம், ஏன்னாக்க இப்படி இருக்கிறார்களே இந்த ஜனங்கள், நாமளும் இப்படி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கு தேவனுடைய வார்த்தையை வச்சு, இந்த இடத்துல இப்படி இருக்குதே, இந்த இடத்துல அப்படி நடக்குதே அப்படின்னு பேசுவேன். ஆனாலும் கூட நாளையில் எனக்கு அதனால தாங்க அடுத்த முன்னாடி பஸ் நித்திர தாங்க, இதெல்லாம் நீ சாப்பிட முடியாது, விளையாடுத்தாங்கல்ல, நீ திருமணம் பகுதியிலே சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு எங்கள் மருமக ஃபோன் பண்ணி பஸ்ஸு வரல, நீ பொறுமையாக வந்துட்டு வான்றான். நான் என்ன வாங்கட்டுன்னு பயந்துன்னு போய் கேட்டால் பஸ்ஸு வரல, பொறுமையாக வந்து கேட்டுவானே, திரும்பி வந்துட்டேன் நான். சரிம்மான்னு. அப்படியா கர்த்தர் இந்த நாளையில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கவும், அதன் பிரகாரம் எனக்கு இன்னைக்கு அறிவில்லாமல் இருந்தது போலவே இன்னைக்கு அழிவு ஊற்றுன போல இருந்தது. கர்த்தருக்கு இந்த சாட்சி கொடுத்து கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 சொன்ன மாதிரி கர்த்தர் வந்து இயேசு வந்து இந்த வழியாக வராரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் நிறைய வாட்டி பைபிள் படிச்சிருக்கேன், ஆனால் படிக்கிறதோடு சரி, ஆனால் அது எனக்கு புரியாது, சுத்தமாக புரியாது. நான் மறுபடியும் படிச்சினாலும் அது சுத்தமாக என் மண்டையில் ஏறாது. இப்போ இந்த ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர் இயேசு வந்து இந்த வழியாக வராரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இன்னும் அதிகமாக நிறைய படிக்க அப்போ வந்து நமக்கு புரிஞ்சிக்கலாம், நம்ம இன்னும் ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்தது. நன்றி. ஸ்தோத்திரம். இது ஆதியாகமம் மல்கியா வரை பிதாவை பார்க்கலாம், மத்தியிலேருந்து அதுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அதுபோல் கர்த்தர் அந்த இடத்துல வந்து வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. ஃபஸ்ட்டு பிதா எங்கே இருக்கிறாரு பஸ் ஆராய்ந்தால் தான் மற்ற வசனங்களை தர முடியும். பிதா இயேசு எங்கே இருக்கிறாரு, ஆவியான எந்த இடத்துல வராரு அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தர் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சீஷத்துவ பயிற்சிக்கு இந்த வந்ததுக்கு கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு இன்னும் சரியாக தெரியாமல் இருந்தது. எப்படி கர்த்தருடைய வழிகள்லாம் இந்த சங்கீதத்து மூலிமா விளக்கி சொன்னார். அது கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்காரு. இன்னும் அதிகமான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோட பேச முடியாது. ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கூட சீஷத்துவ பயிற்சின்னா எப்படி ஆண்டவருடைய வழியில் நம்ம நடந்தாதான் நம்ம வந்து சீஷர்களாக மாறுவோம் அப்படின்னு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள், அப்புறம் வந்து அற்புதத்தை மாம்ச கண்கள், இதை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதிகாரம், வசனம்,
அப்புறம் வந்து வார்த்தை, இந்த மூன்றும் வந்து நாங்கள் மேலோட்ட படிச்சுட்டு போகிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து வார்த்தைன்னா அந்த எழுத்துக்கள், அது வந்து எப்படி ஒரு அதிகாரம்னா 4-5 ஒரு வசனங்கள் சேர்ந்தது ஒரு அதிகாரம் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கிட்டோம். ஊழியக்காரம்மா கூட எனக்கு காலையில் வர சொன்னாங்க, ஊழியம் இதுமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட இப்போ கூட ஊழியக்காரர் சொன்னார், வர முடியாது, இப்போ தான் போய் பார்க்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்தமாரி ஒரு சிந்தனையில் இருந்தேன். நான் இதுமாரி எந்த இதுக்கும் போனதே இல்லை. இதெல்லாம் கற்றுக்கணும் போகணுன்னு ஆசை. ஆனால் என்னால் போகவே முடியாது. ஆனால் எப்படியாவது நான் போய் இதை கலந்துக்கணும் போயிடணும்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த சங்கீதம் எத்தனையோ வாட்டி படிச்சுக்கிறோம். அந்த வழி ஆண்டவர் அந்த வார்த்தை மூலிமா அவங்களுக்கு போயிட்டு ஆவியானவர் எப்படி அந்த வார்த்தை போய் அவங்களுக்குள்ள அந்த கண்ணிக்குள்ளே போய் இப்படியா இருப்பது இப்படிலாம் புரியறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையை தெளிவாக்குனார். நிறைய வார்த்தை வழி, அந்த வழியில் எப்படி போகிறது, ரட்சிப்பு எப்படியா இருக்குது, அந்த வார்த்தைங்கள்லாம் சொல்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இன்னும் நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். இந்த நாளை இந்த வார்த்தையை கற்றுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்த கிருபைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்ரீ பள்ளியில் வந்து நான் வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் என்னடா இது நம்மளால் போக முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் எப்படினாலும் நான் ஸ்டார்டிங்கில் போகிறதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ, பாதி போயிருமோன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் நான் வந்தவொன்னு தான் ஸ்டார்ட் பண்ண எனக்கு கிருபை செஞ்சார். அந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக ஒவ்வொரு வசனங்களும் நீங்கள் சொல்லும்போது அப்போ தான் ஒவ்வொரு வசனம் நம்ம படிக்கும்போது அதை எப்படி நிறுத்தி நிதானமாக படித்து அதில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த வழி, அப்புறம் அந்த ரட்சிப்பு, அந்த ஒவ்வொரு இதில் எந்தெந்த இதில் வந்து கடவுள் வந்து எந்தெந்த வார்த்தையின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற அந்த சத்தியத்தில் நான் உணர்ந்துக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர் துவக்க பள்ளி அப்படின்னு சொல்லும் போது நானும் என் மனைவியும் கலந்துக்கணுன்னு முன்னாடி நினைச்சது தான். ஆனாலும் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் இருந்துச்சு. காலையிலே எனக்கு ஒர்க் இருந்துச்சு. என் ஒய்ஃப் வந்து காலையிலே எழுந்துச்சி அவள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நானும் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே சொல்ல போனால் 9:30 வரைக்கும் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பலை. உண்மையாக சொல்ல போகணுன்னா அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு அவங்களும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் குளிச்சுட்டு கடகடன்னு கிளம்பிட்டு நான் சாப்பிடலை. ஓகேங்களா, என்னென்னா நான் கிளம்பிட்டு நான் போகிறேன். ஏன்னா இவங்க இன்னும் கிளம்பலை, இவங்களுக்கு சமையல் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதில் பார்த்துட்டு அவங்க அதில் கவனம் செலுத்திட்டாங்க. இன்னும் பசங்களையும் கிளப்பலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் நினச்சேன் நான் கிளம்பி நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ வந்தால் வான்னு வேறு சொல்லிட்டேன் நான். அப்படின்னே சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். வந்து எனக்குள்ளே ஒரு தப்பான ஒரு நோக்கம் என்னென்னா, நம்ம மட்டும் வருவோமே அவங்கள வேற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நோக்கம் ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த இடத்துல தான் எனக்கு அது உணர்த்தினார். நான் வந்தோடனே நான் ப்ரேயர் பண்ணும்போதே அதை உணர்த்தினார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, டக்குன்னு நான் ஃபோன் பண்ணி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். கிளம்பி வந்தாங்க. எங்கள் அத்தை பையன் தான் அவனை கூப்பிட்டு வந்து விட்டாங்க. விட்ட உடனே தான் எனக்கு இந்த ஆரம்பம் தான் எங்கள் வாழ்க்கைக்கே ஒரு ஆரம்பம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வார்த்தை அவ்வளோ ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை வந்து லைஃபுக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்டிங் இந்த பள்ளி நாங்கள் வந்து இது ஸ்கூலாக தான் நினைக்கிறோம். உண்மையாலேயே எங்களுக்கு இது ஒரு ஸ்கூலு அப்படி தான் நினச்சி நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன். ஸ்கூலில் எப்படி ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்து நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோமோ அதேமாரி நம்ம ஆவிலையும் பரிசுத்தத்துலேயும் இன்னும் ஆண்டவரை பின்பற்றுதலையும் இன்னும் ஆவிக்குறையில் இன்னும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயிற்சி, ஒரு முகாம், ஒரு ஸ்கூல் அப்படின்றது தான் இதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ இது மூலயமா நாங்கள் இன்னும் அநேகர்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பமும் எங்களோட வாஞ்சி எங்களோட பயிற்சியும் சரி. ஸோ இது மூலயமா எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது மூலயமா நாங்கள் அநேக இடங்களில் நாங்கள் குடும்பமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். மனுஷனுடைய வழி, தேவனுடைய வழி, பிசாசினுடைய வழியை பற்றி தெரிஞ்சுக்கினேன். ரட்சிப்பு வந்து ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படி மட்டும் தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் பைபிள் டெய்லி படிக்கிறோம். ஆனால் பைபிளில் அந்த ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அது தெரிஞ்சுக்கினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ரட்சிப்பை குறித்து அநேக ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இயேசுவை குறித்தும் பரிசுத்த ஆவியான குறித்தும் பிதாவை குறித்தும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார்.
அநேக ஆழங்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக கோடான கோடி நன்றி. இந்த நாள் எனக்கு வந்தது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு வார்த்தை நான் இவ்வளோ காரியங்கள் உள்ளே அடங்கியிருக்குன்னு நான் உள்ளே நினச்சி பார்க்கல. உள்ளே போக போக எனக்கு ரொம்ப வேத வார்த்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும் ரொம்ப எனக்கு ஆசை வாஞ்சிக்குவேன், இதெல்லாம் படிக்கணும் கூட. ஆனால் எனக்கு அதோட இது புரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப எனக்கு தெளிவாக இருந்துச்சு. என் சங்கீதம் ஒன்றுத்தில் கூட படிக்க சொல்ல அது இந்த மாதிரி இடத்துல பேசாதீங்க உட்காராதீங்க அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த 1 இந்த 6 படிக்க சொல்ல அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்றது இன்றைக்கி நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு. அது மூலம் இல்லை எப்படி இயேசுவானவர் எப்படி பரிசுத்தானவர் எப்படின்னு பிதாவை எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கள் நான் வந்து சாட்சி சொன்னால் தான் ஒரு சத்தியத்தை சொல்ல முடியும், ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ காரியங்கள் தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் தைரியமாக பேச முடியுன்றது எனக்குள்ளாக இன்றைக்கி ரொம்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது.